மெஷர் ஃபேஸில் நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ஒரு டேட்டாவை நம்ம எப்படி கலெக்ட் பண்ணி அதை சம்மரைஸ் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டைப்ஸ் ஆஃப் டேட்டா பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக அந்த டேட்டானா என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளியிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு ப்ராசஸாக இருக்கட்டும் அதுக்கு தேவையான முடிவுகளை நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். அண்ட் நம்ம எடுக்கக்கூடிய இந்த முடிவுகளை எல்லாரும் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. இந்த டேட்டாவை பொறுத்தவரை நம்ம முக்கியமாக 2 டைப்பாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆட்ரிபியூட் டேட்டா, இதை நம்ம டிஸ்கிரிட் டேட்டான்னு கூட சொல்லிக்கலாம். செகண்ட் வேரியபிள் டேட்டா, இதை நம்ம கண்டினியூஸ் டேட்டான்னு கூட சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆட்ரிபியூட் டேட்டா ஆர் டிஸ்கிரிட் டேட்டா பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஆட்ரிபியூட் டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டபிள் டேட்டான்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த டேட்டா எல்லாமே கவுண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2, 40, 1050 இந்த மாதிரி தான் கவுண்டபிள் நம்பர்ஸாக இருக்குது. இந்த ஆட்ரிபியூட் டேட்டா எல்லாமே ஒரு எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ் ஆர் ஃபெயில், குட் ஆர் பேட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ஆட்ரிபியூட் டேட்டாவை உங்களுக்கு மீனிங் தரக்கூடிய சின்ன சின்ன யூனிட்ஸாக உங்களால் பிரிக்க முடியாது. இந்த ஆட்ரிபியூட் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது, அது எத்தனை முறை இருக்குது, அது என்ன டைப்பில் இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்டோட நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ், மிஷின் ரிப்பேர் ஆகக்கூடிய ஃப்ரீக்வன்சி, என்ன டைப்பான அவார்டு ரிசீவ் ஆகிருக்கு, இந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் டைப் வேரியபிள் டேட்டா ஆர் கண்டினியூஸ் டேட்டா பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த டைப் ஆஃப் டேட்டா மெஷர் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த டைப்பான டேட்டாவை கலெக்ட் பண்றதுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு லாங்கா இருக்கு, என்ன வால்யூம்ல இருக்கு, எவ்வளவு தூரத்துல இருக்கு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹைட் எவ்வளோ இருக்கு, வெயிட் எவ்வளோ இருக்கு, டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கணும், டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. இந்த கிளாஸ்ல நம்ம டேட்டா டைப்பை செலக்ட் பண்றதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு டேட்டா டைப்பை செலக்ட் பண்றது இல்லைன்னா டிசைட் பண்றது பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா டைப்பை அனலைஸ் பண்ண அண்ட் அதை பத்தி விலக்கி சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸை ஈஸியாக்கிடுது. மெஷர் பேஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்ன மாதிரியான டேட்டாவை கலெக்ட் பண்ண போறோம்ங்கிறது தான். ஸோ எந்த மாதிரியான டேட்டாவை கலெக்ட் பண்ணுவாங்க, இது எங்கிருந்து கன்சிடர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்சிடரேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரிஞ்சதை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ்ல ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ண வேல்யூஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் டு குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் ஆர் CTQS, கீ ப்ராசஸ் அவுட்புட் வேரியபிள்ஸ் ஆர் KPOVS அண்ட் கீ ப்ராசஸ் இன்புட் வேரியபிள்ஸ் KPIVS. நெக்ஸ்ட் கேதர் பண்ண எல்லா டேட்டாவையும் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ என்ன டைப்பான டேட்டா நம்ம செலக்ட் பண்ண போறோம். இப்போ ஐடென்டிஃபை பண்ண இந்த முக்கியமான டேட்டா வேல்யூஸ்ல மெஷர் பண்றதுக்கு தேவையான மெட்ரிக்ஸ் வேல்யூக்கு ஃபிட் ஆகக்கூடிய டேட்டாவை நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். இந்த டைம்ல டேட்டா டைப்பை ஐடென்டிஃபை பண்றது ஏன் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குங்கிற ஒரு கொஸ்டின் நமக்கு வரும். பிகாஸ் ஒரு சரியான டேட்டா செட்டை கலெக்ட் பண்ணா மட்டும்தான் அதை கரெக்டான முறையில அனலைஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய அனுமானங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைப் ஆஃப் டேட்டாவை இன்னொரு டைப் ஆஃப் டேட்டாவை நம்ம எப்பவுமே கன்வெர்ட் பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ ஒரு ஆட்ரிபியூட் டேட்டாவை ஒரு வேரியபிள் டேட்டாவா மாத்துறது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒன்று. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராசஸ் பற்றின அசம்ப்ஷனும் நம்ம கிட்ட இருக்கணும். அண்ட் அடிஷனல் டேட்டாவை நம்ம கேதர் பண்றதுக்கு ரீடெஸ்டிங் யூனிட்ஸ் நமக்கு தேவைப்படலாம். இந்த கிளாஸ்ல நம்ம மெஷர்மெண்ட் ஸ்கேல்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். மெஷர்மெண்ட் ஸ்கேலை பொறுத்தவரை 4 டைப்ஸ் இருக்கு. இதை பத்தி நம்ம ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைப் நாமினல். இந்த டைப்ல டேட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேமா இருக்கு இல்லைன்னா ஒரு கேட்டகரிஸா இருக்கு. இதை நம்ம ஆர்டர் பண்றது அவ்வளவு பாசிபிள் கிடையாது. எல்லா ஸ்கேலையும் கம்பேர் பண்ணும்போது இதுல குறைஞ்சளவு இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு கிடைக்குது. இந்த ஸ்கேல் மோடு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் டெண்டன்சிட்டியை மெஷர் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பேக் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த பேக்ல நிறைய பால்ஸ் இருக்கு. அந்த பால்ஸ்ல நிறைய கலர்ஸ் இருக்கு. அந்த கலர்ஸோட குவான்டிட்டி பாத்தீங்கன்னா கிரீன் பால் 10, பிளாக் பால் 5, எல்லோ பால் 8, ஒயிட் பால் 9 இந்த மாதிரி தான் மெஷரபிள் ஸ்கேல் இருக்கு. நெக்ஸ்ட் டைப் ஆர்டினல் ஆர் ரேங்கிங். இந்த டைப்ல டேட்டா எல்லாமே ஆர்டர் அரேஞ்ச் பண்ணி வேல்யூஸ் எல்லாமே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மோடும் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் டெண்டன்சிட்டியை மெஷர் பண்றதுக்கு தான் யூஸ் பண்றோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ABCDங்கிற 4 ரெஸ்டாரண்ட் எடுத்துக்கலாம். இதுக்கு கிடைக்கக்கூடிய ரேட்டிங் பாத்தீங்கன்னா ஏக்கு 3, பிக்கு 5, ரெஸ்டாரண்ட் சிக்கு 2, ரெஸ்டாரண்ட் டிக்கு 4 இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாமே நம்ம ஆர்டர் பண்ணி அதுக்கு ரேங்கிங் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டைப் இன்டர்வெல். இந்த டைப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈக்குவல் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணி அதுக்கு ரேங்கிங் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்றோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ 3 மெட்டல் ராட் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தோட டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா ஒன்னு பாத்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா 200 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா 600 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. இந்த மாதிரி ஈக்குவல் ஐட்டம் ஆர்டர் பண்ணி அதோட ஸ்கேல் ரேங்கிங் மென்ஷன் பண்றதுக்காக இந்த மோட் நம்ம யூஸ் பண்றோம். அண்ட் லாஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா ரேஷியோ. இந்த டைப் பாத்தீங்கன்னா வேரியபிள் டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த டைப்பை பொறுத்தவரை தெரிஞ்ச ஸ்டாண்டர்ட் இன்கிரிமெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா மெஷர் பண்ணும். இந்த மெஷர்மெண்ட் ஸ்கேலை பொறுத்தவரை உங்களுக்கு அப்சல்யூட் வேல்யூ பாத்தீங்கன்னா 0க்கு கீழே போகாது. இந்த மெஷர்மெண்ட் ஸ்கேல்ல அரித்மெட்டிக், ஜியோமெட்ரிக் அண்ட் ஹார்மோனிக் மீன்ஸ் மாதிரியான மெஷர்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் ஸ்கேல் மூலமா எதெல்லாம் மெஷர் பண்ணலாங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்லாம் சொல்லணும்னா லென்த், மாஸ், எலக்ட்ரிக் சார்ஜ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்மளால மெஷர் பண்ணிக்க முடியும்.
இந்த கிளாஸ்ல நம்ம டேட்டா அக்யூரசியோட அஷ்யூரிங் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு டேட்டா வந்து அக்யூரேட்டா இருக்கான்னு செக் பண்றதுக்கு சாம்பிளிங் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இந்த சாம்பிளிங் எடுக்கிறதுனா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய பாப்புலேஷன்ல இருந்து சூட்டபிளான டெஸ்ட் குரூப்பை வந்து செலக்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் யாரா இருந்தாலும் சரி, 1000 பேர்கிட்ட இருந்து சர்வே எடுக்கிறத விட 100 பேர்கிட்ட இருந்து சர்வே எடுக்கிறது தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பெரிய பாப்புலேஷன்ல இருந்து வெறும் நம்ம சாம்பிளிங் மட்டும் நம்ம பார்க்கறதுனால நமக்கு டைம் சேவ் ஆகுது, காஸ்ட் சேவ் ஆகுது, அந்த சாம்பிளிங்கை கலெக்ட் பண்ண கொடுக்கக்கூடிய எஃபோர்ட்டும் நமக்கு சேவ் ஆகுது. இந்த சாம்பிள் எடுக்கக்கூடிய டெக்னிக்ஸை நம்ம 3 டைப்ஸாக பிரிக்கலாம். ரேண்டம் சாம்பிளிங், சீக்வன்சியல் சாம்பிளிங் அண்ட் ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங். இப்போ இந்த 3 டெக்னிக்ஸ் பற்றி ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரேண்டம் சாம்பிளிங். ஒரு லார்ஜ் சைஸ் குரூப்பாக இருக்கட்டும், இல்லைன்னா பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பாப்புலேஷனாக இருக்கட்டும், இதுலேருந்து ரேண்டமாக நம்ம வந்து சாம்பிள் எடுத்து ஸ்டடி பண்ணுறதா நம்ம வந்து ரேண்டம் சாம்பிளிங்னு சொல்லுவோம். இதுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் ஒரு 10,000 ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா, குவாலிட்டி டீம் வந்து அதை செக் பண்ண போகிறாங்க. அவங்க செக் பண்ணும்போது அந்த 10,000 ப்ராடக்ட்டோட டைமென்ஷனுமே ஃபுல்லாக செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த 10,000த்துல இருந்து ரேண்டமாக ஒரு 100 ப்ராடக்ட் மட்டும் எடுத்து அவங்க எல்லா டைமென்ஷனையும் செக் பண்ணாலே போதும். இதை தான் நம்ம வந்து ரேண்டம் சாம்பிளிங் சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைப் சீக்வன்சியல் சாம்பிளிங். இந்த சீக்வன்சியல் சாம்பிளிங் ப்ரொசீஜரை பொறுத்தவரை மற்ற சாம்பிளிங் பிளான்ஸ் மாதிரியே தான் இருக்கு. இதை தியரிட்டிக்கலாக சொல்லணும்னா, இந்த முறையில் ஒரு ப்ராசஸை வந்து அனலைஸ் பண்ணக்கூடியவங்க, இப்போ ஒரு ப்ராசஸில் நிறைய குரூப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குரூப்பை மட்டும் செலக்ட் பண்ணி அதை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அதை அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவேளைக்கு அப்புறம் இன்னொரு குரூப்பை வந்து செலக்ட் பண்ணி அதை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து சாம்பிளிங்கை செலக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணுறதா நம்ம வந்து சீக்வன்சியல் சாம்பிளிங்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைப் ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங். இந்த டைப்பில் ஒரு ப்ராசஸோட சப் குரூப்போட பாப்புலேஷன்லேருந்து சாம்பிளிங் எடுத்து அதை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த டைப் வந்து ஒரு பாப்புலேஷன் பேராமீட்டரோட அக்யூரேட் எஸ்டிமேஷனை வந்து கொடுக்கும். கண்டினியூஸாக நம்ம வந்து சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் அண்டு ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம். அதுவே ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் ப்ரொசீஜர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம சிம்பிள் சாம்பிளிங் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுறதுனால அந்த இடத்துல எரர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஹை லெவலில் இருக்கும். அதுவே ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் ப்ரொசீஜரில் எரர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியான அளவில் தான் இருக்கும். இப்போ ஒரு ப்ராசஸில் ரேண்டம் சாம்பிளிங் யூஸ் பண்ணும்போது அதில் ஏதாவது வேரியேஷன் வந்துச்சுன்னா அதோட பாசிபிள் ரீசனை வந்து நம்மளால் கணிக்க முடியாது. பட் நம்ம ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் மெத்தட் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணும்போது அதோட காரணத்தை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த கிளாஸில் நம்ம டேட்டா கலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய செக் ஷீட் மெத்தட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராசஸ். பிகாஸ் நம்ம ஒரு தப்பான டேட்டாவை கலெக்ட் பண்ணோம், அந்த தப்பான டேட்டாவை வச்சு அனலைஸ் பண்ணுறதுனால அந்த ப்ராசஸில் எடுக்கக்கூடிய முடிவுகளும் தப்பாக போயிடும். இதனால அந்த ப்ராசஸ்க்கு வந்து அலோகேட் பண்ண அந்த ரிசோர்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஒரு செக் ஷீட் ஸ்ட்ரக்சர் ஒரு டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த செக் ஷீட் வந்து காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூலாக இருக்கிறதுனால யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி வெரைட்டி ஆஃப் பர்பஸில் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு சிம்பிளாக இருக்கும். ஒரே பர்சன் ஒரே பிளேஸில் வெரைட்டி ஆஃப் டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த செக் ஷீட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இந்த செக் ஷீட் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லையும் யூஸ் பண்ணிக்கிற முடியும். இதுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஸ்கூல் காலேஜாக இருக்கட்டும், அதில் வந்து அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்கல்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு செக் ஷீட் தான். இந்த கிளாஸில் நம்ம டேட்டா கோடிங் அண்ட் அதோட அட்வான்டேஜஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த டேட்டா கோடிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய ரா டேட்டா எல்லாத்தையுமே ஒரு கேட்டகரியாவோ இல்லைனா ஒரு செட் ஆஃப் குரூப்பாவோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இல்லைனா ஒரு குரூப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுனால அதை வந்து ஃபியூச்சரில் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஆகிடும். இப்போ இந்த டேட்டா கோடிங் ப்ராசஸில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த டேட்டா கோடிங் ப்ராசஸை பொறுத்தவரை ஒரு சோர்ஸில் இருக்கக்கூடிய லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குது. இப்போ ஒரு லார்ஜ் ஸ்கேலில் இருக்கக்கூடிய டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். பட் நம்ம டேட்டா கோடிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணி கோடிங் மூலமாக வேரியபிள்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி அதை நமக்கு கேட்டகரிஸ் வைஸாக வந்து அந்த வேரியபிள்ஸை கொடுத்துருது. இப்போ ரா டேட்டாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நம்மளால் டேரெக்டாக வந்து கம்ப்யூட்டரில் வந்து என்ட்ரி பண்ண முடியாது. ஸோ டேட்டா கோடிங் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, அந்த ரா டேட்டா எல்லாத்தையுமே நமக்கு வந்து ப்ராசஸ் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த ப்ராசஸ் டேட்டாவோட வேரியபிள் வேல்யூவை நம்மளால் கம்ப்யூட்டரில் ஈஸியாக வந்து ஃபீட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கம்ப்யூட்டரில் நம்ம ஃபீட் பண்ணுறதுனால அதை வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்க முடியும். அட் சேம் டைம் அதை அனலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி டேட்டா கோடிங் மூலமாக நம்ம கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த டேட்டாஸ் எல்லாமே நம்மளால் டேரெக்டாகவும் அனலைஸ் பண்ணிக்க முடியும், கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி நம்மளால் அனலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த டேட்டா கோடிங் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேட்டாஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி அதை ரெப்ரசன்ட் பண்ணி செயல்படுத்துது. அண்ட் டேட்டா கோடிங் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய டேட்டாவை வந்து தடுத்து டூப்ளிகேட் என்ட்ரி எல்லாமே எலிமினேட் பண்ணுது. இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ரிசல்ட் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சிட்டி பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் வேல்யூ. இது ஒரு செட் ஆஃப் டேட்டாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பாயிண்டை வந்து இண்டிகேட் பண்ணி அந்த டேட்டாவில் இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. சென்ட்ரல் டெண்டன்சிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு மோஸ்ட்டாக 3 விஷயம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மீன்,
மீடியன் அண்ட் மோட். மீனுங்கிறது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டெண்டன்சிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு மோஸ்ட்டாக காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட். இந்த மீனை எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த ஆல் டேட்டா டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் டேட்டா. இந்த மீனை வந்து நம்ம அர்த்திமெட்டிக் மீன் சொல்லிக்கலாம், இல்லைன்னா ஆவரேஜ் வேல்யூன்னு கூட சொல்லிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதை வந்து நம்ம பொசிஷனல் மீன் கூட சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் மீடியன். இப்போ நம்பர்ஸ் எல்லாமே அசெண்டிங் ஆர்டர் இல்லைன்னா டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கும்போது அதில் மிடிலாக இருக்கக்கூடிய அந்த டேட்டா செட்டை தான் நம்ம வந்து மீடியன் சொல்லுவோம். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் வந்து ஈவன் டிஜிட்ஸில் இருக்குன்னா அந்த மிடில் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா மிடில் இருக்கக்கூடிய அந்த 2 நம்பரோட ஆவரேஜ் தான் மிடில் வேல்யூ. இதை தான் நம்ம வந்து மீடியன் சொல்லுவாங்க. இந்த மீடியனை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n+1 டிவைடட் பை 2. இதில் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ். நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் மோடு. இந்த மோட் ஆஃப் மெஷர்மெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சியோட மீன் வேல்யூ. மோட் மெஷர்மெண்ட்டில் அந்த மீன் வேல்யூ எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த செட் ஆஃப் டேட்டாவில் ஃப்ரீக்வெண்ட்டாக வரக்கூடிய அந்த வேல்யூஸ். டேட்டா செட்டில் ஒன்றுக்கு அதிகமான மோட் வேல்யூ கிடச்சிச்சின்னா அதை வந்து பை மோடல் டேட்டான்னு சொல்லுவோம். இப்போ மீன், மீடியன் அண்ட் மோட் இது மூணுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ ஒரு டேட்டா செட் இருக்குன்னு வச்சுக்கலாம். 1 2 3 4 5 5 6 7 and 8. இதோட மீன் வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் என்ட்ரி கொடுப்போம். அப்போ நமக்கு வந்து வேல்யூ கிடச்சிரும் 4.56ன்னு. இப்போ மீடியன் என்ன சொல்லியிருக்கோம், அந்த டோட்டல் நம்பர்ஸில் மிடில் இருக்கக்கூடிய நம்பர். சப்போஸ் அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா மிடில் இருக்கக்கூடிய 2 நம்பரோட ஆவரேஜ் வேல்யூ. இப்போ 5 5 இருக்குது. அப்போ நம்ம 5 தான் நம்ம வந்து மீடியன் வேல்யூ. இதுவே மோட்னு என்ன சொல்லியிருக்கோம், ரிப்பீட்டடாக வரக்கூடிய நம்பர். இதில் ரிப்பீட்டடாக எந்த நம்பர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 5ங்கிறது வந்திருக்கு. அப்போ அந்த 5 5 தான் பார்த்தீங்கன்னா மோட் வேல்யூ. இந்த கிளாஸில் நம்ம டேட்டா செட்டோட அவுட்லேயர்ஸில் எந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ்லாம் நடக்கும்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேட்டா செட்டில் ஒரு சின்னதாக சேஞ்ச் பண்ணி 100ங்கிற ஒரு நம்பரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சேம் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி இதுக்கான மீன் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 15.11ங்கிறது கிடைக்கிது. எப்படி பார்த்தாலுமே ரெண்டு சைடுமே நமக்கு வந்து 50% ஆஃப் மீன் வேல்யூ வந்து இருக்கணும். பட் இந்த எக்ஸாம்பிளை பார்க்கும்போது 90% ஆஃப் வேல்யூ வந்து 15.11க்கு பிலோவாக இருக்கிறது நமக்கு தெரியுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு வேல்யூ மீன் வேல்யூவோட அதிகமாக இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த மாதிரி டேட்டா பாயிண்ட்ல இருக்கக்கூடிய இந்த 100ங்கிற வேல்யூ தான் நம்ம வந்து அவுட்லேயர்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இந்த அவுட்லேயர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் வேல்யூ. இந்த அவுட்லேயர் பார்த்தீங்கன்னா டேட்டா செட்டில் ஒரு சைடாக இருக்கக்கூடிய மீன் வேல்யூவை வந்து ஸ்கியூ பண்ணி கொடுக்குது, அதாவது திசை மாற்றி கொடுக்குது. பட் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீடியன் வேல்யூ 5ங்கிறது சேஞ்ச் ஆகாமல் நமக்கு அப்படியே தான் இருக்குது. ஸோ இதிலிருந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். டேட்டா செட்டில் அவுட்லேயர்ஸ் வேல்யூ ஒன்று இருந்துச்சுன்னா அந்த டேட்டா செட்டில் சென்ட்ரல் டெண்டன்சிட்டியை மெஷர் பண்ணும்போது நமக்கு சரியான மீன் வேல்யூ வந்து இருக்காது. இந்த கிளாஸில் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மெஷர் ஆஃப் டிஸ்பர்சன் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அது என்ன டிஸ்பர்சன் மெஷர்னு பார்த்தீங்கன்னா சிதறி கிடக்கக்கூடிய டேட்டாவை எப்படி மெஷர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். சென்ட்ரல் டெண்டன்சிட்டியை தவிர்த்து டேட்டா ஸ்ட்ரக்சரை வந்து டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான பேராமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆர் டிஸ்பர்சன் சொல்லுவோம். இப்போ சென்ட்ரல் டெண்டன்சி மெஷரில் இருக்கக்கூடிய மீனாக இருக்கட்டும், மீடியனாக இருக்கட்டும், இல்லாட்டா மோடாக இருக்கட்டும், இந்த வேல்யூக்கு மாறாக டிஸ்பர்சனை வந்து மெஷர் பண்ணுறது ஸ்ப்ரெட் வேல்யூ எல்லாத்தையுமே நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு டேட்டா பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஹையர் வேரியேஷனை தான் நம்ம வந்து அந்த டேட்டாவில் இருக்கக்கூடிய ஹையர் ஸ்ப்ரெட் வேல்யூன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டிஸ்பர்சனை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு 3 முக்கியமான முறைகள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச், வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம ரேஞ்ச் எப்படி மெஷர் பண்ணுறதுங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக அந்த ரேஞ்சை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டேட்டா செட் இருக்குன்னா அந்த டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் வேல்யூக்கும் ஸ்மாலஸ்ட் வேல்யூக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துலாம். இப்போ ஒரு டேட்டா செட் எடுத்துலாம் 1 to 9 இருக்கக்கூடிய ஒரு நம்பர்ஸ். இதில் லார்ஜஸ்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 9, அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. அப்போ நம்ம ரேஞ்ச் கால்குலேட் பண்ணும்போது லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இப்போ 9 - 1 = 8ங்கிறது தான் இதோட ரேஞ்ச். நம்ம ரேஞ்சை கால்குலேட் பண்ணுறதுக்கு அந்த டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே நமக்கு தேவை கிடையாது. அதில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் மட்டும் நமக்கு போதும். நெக்ஸ்ட் வேரியன்ஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணலாங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். வேரியன்ஸை வந்து நம்ம டினோட் பண்ணுறதுக்கு சிக்மா ஸ்கொயருங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா எஸ் ஸ்கொயருங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக அந்த வேரியன்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா செட்டோட மீன் வேல்யூக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸோட ஸ்கொயர் வேல்யூவோட ஆவரேஜ் தான் நம்ம வந்து இந்த வேரியன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேரியன்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் x1 - x bar the whole square divided by n - 1. இதில் x1 - x barங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா செட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். அதே மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா செட்டில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அதோட குவான்டிட்டி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10 நம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா செட்டோட வேரியன்ஸ் நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். இப்போ இந்த டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே நம்ம எக்ஸல் சீட்டில் வந்து டைப் பண்ணி வேரியன்ஸை வந்து கால்குலேட் பண்ணலாம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா VARP, VARS. இதில் VARPங்கிறது பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனோட வேரியன்ஸ், அதே மாதிரி VARSங்கிறது பார்த்தீங்கன்னா சாம்பிளோட வேரியன்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிள் டேட்டா செட்லேருந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணும்போது நமக்கு பாப்புலேஷனோட வேரியன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 7.24ங்கிறது கிடைக்கிது. அதே மாதிரி சாம்பிள் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 8.04ங்கிறது கிடைக்கிது.
ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அது என்ன பாப்புலேஷன் வேரியன்ஸ், சாம்பிள் வேரியன்ஸ்னு. பாப்புலேஷன் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய எல்லா பாப்புலேஷன் வேல்யூவும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து பாப்புலேஷன் வேரியன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவீங்க. அதுவே உங்களுக்கு அந்த டேட்டா செட்டில் ஒரு சாம்பிள் வேல்யூ மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்கள் வந்து சாம்பிள் வேரியன்ஸ் தான் கால்குலேட் பண்ணுவீங்க. மோஸ்ட்டாக எல்லாரும் சாம்பிள் வேரியன்ஸை விட பாப்புலேஷன் வேரியன்ஸை தான் மெஷர் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் சாம்பிள் வேரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு எஸ்டிமேஷனாக தான் இருக்கும். சாம்பிள் வேரியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாப்புலேஷனோட ட்ரூ மீன் வேல்யூவோட பாசிபிள் ஆன்சரை வந்து அலோவ் பண்ணும். இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து எப்படி மெஷர் பண்ணலாங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து டினோட் பண்ணுறதுக்கு சிக்மா ஆர் எஸ்ங்கிற சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வேரியன்ஸில் யூஸ் பண்ண அதே ஃபார்முலாவை இதுக்கு யூஸ் பண்ணி நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஃபார்முலா உங்களுக்கு எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் x1 மைனஸ் எக்ஸ் பார் தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n-1. டிஸ்பெர்ஷன் மெஷரை பொறுத்தவரை ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ங்கிறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட். உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை பொறுத்தவரை எப்போவுமே மீன் வேல்யூக்கு வந்து ரிலேட்டிவாக தான் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேம் டேட்டா செட்டே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாப்புலேஷனுக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கால்குலேட் பண்ணும்போது 2.69ங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சாம்பிளுக்கு மட்டும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கால்குலேட் பண்ணால் நமக்கு 2.83 வேல்யூ கிடைக்கும். இந்த கிளாஸில் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப்பாக இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக ஒத்து போகிற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி எல்லா கிளாஸ்லையும் எவ்வளோ அப்சர்வேஷன் பண்ணியிருக்காங்கிறது காட்டுறதுக்கான ஒரு மெத்தட். இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் சொந்த வீட்டில் வசிக்கக்கூடிய மக்கள் எல்லார்ட்டையுமே யார் யார் சொந்தமாக கார் வச்சுருக்காங்கிற டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சர்வே நடத்துகிறோம்னு வச்சுக்கலாம். மொத்தமாக அந்த ஏரியாவில் 20 வீடுகள் இருக்குங்கிறது சர்வே மூலமாக நமக்கு தெரிய வருது. இப்போ சர்வேல கலெக்ட் பண்ண டேட்டா எல்லாத்தையுமே வச்சு ஒரு ஃப்ரீக்வன்சி டேபிளை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கலெக்ட் பண்ண இன்டர்வல்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸை வந்து டிவைட் பண்ணிட்டு ஒவ்வொரு இன்டர்வல்லையும் எவ்வளோ கவுண்ட் இருக்குங்கிறத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்டர்வல்ஸ்ன்னு எதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடியவங்களில் காரே இல்லாதவங்க எத்தனை பேர், ஒரு கார் யூஸ் பண்ணுறவங்க எத்தனை பேர், 2 கார் யூஸ் பண்ணுறவங்க எத்தனை பேர், நிறையா கார் யூஸ் பண்ணக்கூடியவங்க எத்தனை பேர், இது எல்லாமே தனித்தனி இன்டர்வலாக நம்ம பிரிச்சுக்கணும். இப்போ 3 காலம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த டேபிளில் ஃபர்ஸ்ட் காலமில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கார்ஸோட கவுண்ட், அதாவது 0 காரு, 1 காரு, 2 கார், இந்த மாதிரி காரோட கவுண்ட். செகண்ட் காலமில் எந்தெந்த வீட்டில் வந்து எவ்வளோ கார்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வீட்டில் வந்து கார்ஸே யூஸ் பண்ணலைன்னா அது வந்து 0ங்கிற ஒரு கவுண்டில் வரும். அப்போ வந்து ஒரு டேலி மார்க் மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம் ஒரு வீட்டில் வந்து சர்வே எடுக்கும்போது. இப்போ நெக்ஸ்ட் வீட்டுக்கு போகும்போது 2 கார் யூஸ் பண்ணுறாங்கன்னா 2க்கு நேரம் வந்து ஒரு டேலி மார்க் மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா வீட்லையுமே நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஒவ்வொரு டேலி மார்க் மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீக்வன்சியோட கவுண்ட். இந்த டேலி மார்க் போட்டது எல்லாமே நம்ம ஆட் பண்ணி அதோட வந்து அந்த ஃப்ரீக்வன்சியில் வந்து கவுண்ட் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0 கார் யூஸ் பண்ணக்கூடிய வீட்டோட கவுண்ட் வந்து 4 டேலி மார்க் போட்டிருந்தோம்னா அந்த ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்ட் பண்ணி 4ங்கிறத போட்டுக்கலாம். இந்த கிளாஸில் நம்ம குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் மாதிரியே தான் இருக்குது. பட் கொஞ்சம் வந்து டீட்டெயில்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த டேபிளில் அடிஷ்னலாக சில காலம்ஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, பர்சன்டேஜ், குமுலேட்டிவ் பர்சன்டேஜ், இந்த மாதிரி அடிஷ்னல் காலம்ஸ்லாம் சேர்த்துருப்பாங்க. இப்போ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீக்வன்சி வேல்யூ எல்லாமே அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ வந்து 1 by 1 அந்த ரோவுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இதோட பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ரிசல்ட். இந்த வரக்கூடிய வேல்யூவை 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேம் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி மாதிரி தான் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரோவோட வேல்யூவை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வரும்போது நமக்கு வந்து 100ல் வந்து முடியும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு செஸ் டோர்னமெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாரோட ஏஜுமே வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ செஸ் டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணதில் கம்மியான வயசுன்னு பார்த்தா 37, அதே மாதிரி அதிகமான வயசு பார்த்தா 91. இப்போ இந்த ஏஜ் கேட்டகரியை நம்ம 10 இன்டர்வல்ஸாக பிரிச்சுக்கலாம். ஸோ லோவர் லிமிட் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 35ல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்டர்வல் நம்ம 10 வச்சுக்கிறதுனால அப்பர் லிமிட் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 44ல் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து 10 நம்ம வந்து இன்டர்வல் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு லோவர் வேல்யூ எல்லாமே 35, 45 உங்களுக்கு போய்கிட்டே இருக்குது. அதே மாதிரி அப்பர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 44, 54 அந்த மாதிரி போய் உங்களுக்கு 94ல் வந்து முடியும். நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி காலம். இந்த காலமில் பார்த்தீங்கன்னா இப்போ 35லேருந்து 44 வரை ஏஜ் இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அடுத்து 45லேருந்து 54 வரை ஏஜ் இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க, இது எல்லாமே இந்த ஃப்ரீக்வன்சி கவுண்டில் உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய ரோவோட வந்து அப்படியே கண்டினியூஸாக நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் என்ன கொடுத்துருக்காங்க, 1 கொடுத்துருக்காங்க. அப்போ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம 1 கொடுத்துரும். இப்போ செகண்ட் ரோவில் வந்து எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 1ங்கிறது இருக்கு. அப்போ ஃப்ரீக்வன்சியில் செகண்ட் காலம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2ங்கிற வேல்யூ இருக்கு. அப்போ இந்த 1 + 2ங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு 3ங்கிறது பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் வேல்யூவாக கிடைக்கும். நெக்ஸ்ட் குமுலேட்டிவ் வேல்யூ தேர்ட் ரோல நம்ம என்ன போடுவோம் பார்த்தீங்க, இப்போ நமக்கு வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 3ங்கிறது கிடைச்சிருக்கு. அப்போ நமக்கு தேர்ட் ரோல வந்து ஃப்ரீக்வன்சி வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2ங்கிறது இருக்கு. அப்போ 2 + 3ங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு 5ங்கிறது கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய குமுலேட்டிவ் வேல்யூ நம்ம நெக்ஸ்ட் ரோல இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி வேல்யூ கூட நம்ம ஆட் பண்ணி போய்கிட்டே இருப்போம். நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் காலம். பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரிசல்ட். அப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி என்ன இருக்கு 1ங்கிறது இருக்கு. அப்போ 1 வந்து நம்ம ரிசல்ட்டோட டிவைட் பண்ணி 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 10ங்கிற வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ரோல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி 2ங்கிறது இருக்கு. 2க்கு ரெஸ்பெக்டிவா நமக்கு 20% கிடைக்கும். அதே மாதிரி 1க்கு ரெஸ்பெக்டிவா நமக்கு வந்து 10% கிடைக்கும். இந்த மாதிரி பர்சன்டேஜ் எல்லாமே நம்ம ஃப்ரீக்வன்சில இருந்து நம்ம கால்குலேட் பண்ணி போட்டுருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் பர்சன்டேஜ். இந்த குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ண சேம் ப்ரொசீஜர் தான். கிடைச்ச பர்சன்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து குமுலேட்டிவ் வேல்யூவாக வச்சுக்கிட்டு அந்த குமுலேட்டிவ் வேல்யூ கூட நெக்ஸ்ட் குமுலேட்டிவ் வேல்யூக்கு வந்து அதுக்கு ரெஸ்பெக்டிவ் ரோல இருக்கக்கூடிய பர்சன்டேஜோட நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போவோம். இந்த கிளாஸ்ல நம்ம டிஸ்ட்ரிபியூஷனை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிராஃபிக்கல் மெத்தட்ஸான ஸ்டெம் அண்ட் லீப் பிளாட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸ்டெம் அண்ட் லீப் பிளாட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையுமே கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மூலமா ஒரு விசுவலைஸ் பண்ணி அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு ஷேப் வந்து கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மே மந்த்ல இருக்கக்கூடிய எல்லா டேட்லயுமே எவ்வளவு டெம்பரேச்சர் இருந்துச்சுங்கிறத வந்து நம்ம எடுத்திருக்கோம். இந்த டெம்பரேச்சர் எல்லாமே ஃபாரன்ஹீட்ங்கிற ஒரு யூனிட்டால நம்ம மெஷர் பண்றோம். இப்போ இந்த டெம்பரேச்சர் டேட்டா எல்லாத்தையுமே நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிக்கலாம். அதாவது லோ டெம்பரேச்சர்ல இருந்து ஹை டெம்பரேச்சர் வரை நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த டேபிள்ல பார்த்தீங்கன்னா 2 காலம் இருக்கு. ஃபர்ஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் காலம், செகண்ட் காலம் பார்த்தீங்கன்னா லீப் காலம். இப்போ எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலும் நம்ம எப்படி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா, கடைசி நம்பர் வந்து 1s பிளேஸ்ல இருக்குன்னு சொல்லுவோம். செகண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 10s பிளேஸ்ல இருப்போம். அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் வந்து 100 பிளேஸ்ல இருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து எந்த நம்பராக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்பர்ஸ்ல 1s பிளேஸ்ல இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து லீப் காலம்ல கொடுத்துடலாம். அதே மாதிரி 10s பிளேஸ்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டெம் காலம்ல கொடுக்க போறோம். இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டேட்டால லோவஸ்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 51 இருக்கு. அப்போ இந்த 51ல 5ங்கிறது பார்த்தீங்கன்னா 10s பிளேஸ்ல இருக்கு, 1ங்கிறது பார்த்தீங்கன்னா 1s பிளேஸ்ல இருக்கு. அப்போ 5 வந்து நம்ம ஸ்டெம் காலம்ல போட்டுருவோம், 1ங்கிறது பார்த்தீங்கன்னா லீப் காலம்ல கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் லோவஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 58 இருக்கு. அப்போ இந்த 58ல 5ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெம் காலம்ல கொடுப்போம், 8ங்கிறது பார்த்தீங்கன்னா லீப் காலம்ல கொடுப்போம். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 59 இருக்கு. இந்த 59ல 5ங்கிறது நமக்கு ஸ்டெம் காலம்ல வந்துடும், 9ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீப் காலம்ல வந்துடும். ஸ்டெம் அண்ட் லீப் பிளாட்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடா இருக்கக்கூடிய டேட்டாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எடுத்துருக்கிற எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 62ங்கிற டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக 4 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம ஸ்டெம்மில் கொடுக்கும்போது அந்த வேல்யூ வந்து ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் 62 வந்து 4 டைம்ஸ் இருந்தாலும் நம்ம ஒரு டைம் வந்து 6ன்னு கொடுத்தா போதும். பட் லீஃபை பொறுத்தவரை நம்ம வந்து அந்த வேல்யூ வந்து ரிப்பீட் பண்ணணும். 62 வந்து 4 டைம் இருக்கிறதுனால 2 வந்து நம்ம 4 டைம்ஸ் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் ரிமைனிங் இருக்கக்கூடிய டேட்டாவும் சேம் ப்ரொசீஜர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன் வந்து ஸ்டெம்மில் வந்து வேல்யூ ரிப்பீட் பண்ணக்கூடாது, லீஃபில் வந்து ஏன் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் நம்ம வந்து கிராஃபில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இந்த கிளாஸில் நம்ம டிஸ்ட்ரிபியூஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு கிராஃபிக்கல் மெத்தட்ஸ் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் அண்ட் விஸ்கர் பிளாட்ஸ். இப்போ பாக்ஸ் அண்ட் விஸ்கர் கிராஃபிக்கல் மெத்தட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து மீடியன் வேல்யூ அண்டு குவார்டைல்ஸ் வேல்யூஸ் வந்து பேஸ் பண்ணியிருக்கு. இந்த கிராஃபிக்கல் மெத்தட்ஸை பொறுத்தவரை டேட்டா பாயிண்டோட டிஸ்ட்ரிபியூஷனை வந்து பார்க்கறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஏரியில வந்து மீன் பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ஏரியில பிடிச்ச மீன் எல்லாத்தோட லென்த்தையுமே மெஷர் பண்ணி அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ரெக்கார்ட்ல இருந்து மீனோட லென்த்துக்கான டேட்டா எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்க்ரீசிங் ஆர்டர்ல எழுதணும், அதாவது அசெண்டிங் ஆர்டர்ல. ஸ்டெப் 2ல என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல எழுதின இந்த நம்பர்ஸ்ல இருந்து நம்ம வந்து மீடியன் வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதாவது மிடில் வேல்யூ. இப்போ நம்ம எடுத்துருக்கிற டேட்டா செட்ல பார்த்தீங்கன்னா 12ங்கிறது தான் பார்த்தீங்கன்னா மீடியன் வேல்யூ. ஸ்டெப் 3ல நம்ம வந்து குவார்டைல் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அது என்ன குவார்டைல் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து மிடில் நம்பர் எடுத்துக்கோங்க, அப்போ அது ஒரு செட்டா பிரிச்சுக்கோங்க. அதே மாதிரி மிடில் நம்பர்ல இருந்து லாஸ்ட் நம்பர் எடுத்துங்க, இது வந்து செகண்ட் செட்டா பிரிச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து மிடில் நம்பருக்கு இடையில இருக்கக்கூடிய நம்பர்ல மிடில் நம்பர் என்ன இருக்கு, 8 and 9 இருக்கு. அப்போ இது ரெண்டுக்கு ஆவரேஜ் எடுக்கும்போது நம்ம வந்து 8 9 ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணுவோம். அப்போ நமக்கு 8.5ங்கிறது கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா லோவர் குவார்டைல் வேல்யூ. நெக்ஸ்ட் அப்பர் குவார்டைல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மிடில் வேல்யூல இருந்து லாஸ்ட் வேல்யூ இருக்குல்ல, இது ரெண்டுக்கு மிடில் இருக்கக்கூடிய நம்பர், அதாவது நமக்கு 14ங்கிறது இருக்கு. இதுல 14 தான் பார்த்தீங்கன்னா அப்பர் குவார்டைல் வேல்யூ. இப்போ இந்த 3 டேட்டா வச்சு தான் நம்ம பாக்ஸ் அண்ட் விஸ்கர் டிராயிங் வந்து நம்ம உருவாக்க போறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லைன் வந்து டிரா பண்ணிக்கலாம்.
இந்த லைன்ல வந்து டேட்டா பாயிண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூமே இருக்கிற மாதிரி நம்பர்ஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். இப்போ ஸ்டெப் 5ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 3 மீடியன் வேல்யூக்குமே, ஃபார் எக்ஸாம்பிள் 8.5, 12 அண்ட் 14 இந்த 3 மீடியன் வேல்யூக்குமே ரெஸ்பெக்டிவா நம்ம வந்து 3 வெர்டிக்கல் லைனை வந்து டிரா பண்ணிடலாம். இந்த வெர்டிக்கல் லைன் டிரா பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற மாதிரி வெர்டிக்கல் லைன் எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணிட்டா நமக்கு வந்து 2 பாக்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 6. இந்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா செட்ல ஸ்மாலஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 5 இருக்கு. அதே மாதிரி லார்ஜஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 20ங்கிறது இருக்கு. அப்போ பாக்ஸ்ல இருந்து இந்த 5க்கும் 20க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரி வரைஞ்சு அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து இந்த விஸ்கர் டயக்ராம் வந்து ரெடி ஆயிரும். இப்போ இந்த பாக்ஸ் அண்ட் விஸ்கர் டயக்ராம்ல இருந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரேஞ்ச். நமக்கு தெரியும் ஸ்மாலஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா 5, அதே மாதிரி லார்ஜஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா 20. அப்போ நம்ம ரேஞ்ச் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அப்போ 15ங்கிறது நமக்கு ரேஞ்சுங்கிறது கிடைச்சிடும். இப்போ இந்த டேட்டா செட்டை வந்து நம்ம 4 ஈக்குவல் குவார்டைல்ஸ் பார்ட்ஸாக வந்து பிரித்து வச்சிருக்கோம். இதை எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, 8.5க்கு கீழே இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு குவார்டைல், 8.5லேருந்து 12 வரை இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு குவார்டைல், 12லேருந்து 14 வரை இருக்கக்கூடியது ஒரு குவார்டைல், 14க்கு மேலே இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு குவார்டைல் வேல்யூ. இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போகிற கிராஃபிக்கல் மெத்தட் ஸ்கேட்டர் டயக்ராம். ஸ்கேட்டர் டயக்ராம் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல்னு கூட சொல்லலாம். இது வந்து நம்ம 7QC டூலோட யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த ஸ்கேட்டர் டயக்ராம் பார்த்தீங்கன்னா, டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிளுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஸ்கேட்டர் டயக்ராமை பொறுத்தவரை எக்ஸ் வேரியபிள் எல்லாமே டிபெண்டன்ட் வேரியபிளாக இருக்கு. அதே மாதிரி ஒய் வேரியபிள் எல்லாமே இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக இருக்கு. ஒரு ப்ராசஸில் எப்பெல்லாம் காஸ் அண்ட் எஃபெக்ட்டை வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணணுமோ, அதே மாதிரி ரூட் கேஸை வந்து எப்பெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணுமோ அப்பெல்லாம் நம்ம வந்து ஸ்கேட்டர் டயக்ராம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ்ல நம்ம கரலேஷனோட 5 டைப்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அது என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கரலேஷன், மாடரேட் பாசிட்டிவ் கரலேஷன், நோ ரிலேஷன் ஆர் நோ கரலேஷன், மாடரேட் நெகட்டிவ் கரலேஷன் அண்ட் பர்ஃபெக்ட் நெகட்டிவ் கரலேஷன். இதை பத்தி நம்ம இப்போ 1 by 1 டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்கேட்டர் டயக்ராம்ல கரலேஷன் டைப்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கரலேஷன். இந்த மெத்தடை பொறுத்தவரை எக்ஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக அதை பொறுத்து ஒய்யோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த டைப்பை பொறுத்தவரை நமக்கு 1:1 ரேஷியோவில் தான் இருக்கும். அதாவது ஒன்று வந்து இன்க்ரீஸ் ஆக இன்னொன்று வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இதுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு காஃபி எடுத்துக்கலாம். காஃபியில் பார்த்தீங்கன்னா மில்கோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆக அதில் யூஸ் பண்ணக்கூடிய காஃபி பவுடரோட அளவு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த மில்க் அண்ட் காஃபி பவுடர் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய டேட்டா தான் நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டேட்டாவை வச்சு நம்ம ஸ்கேட்டர் டயக்ராம் வந்து டிரா பண்ணோம்னா நமக்கு வந்து லீனியராக வந்து ஒரு லைன் மாதிரி கிடைக்கும். அதாவது எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஒய்யோட வேல்யூ வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். டைப்ஸ் ஆஃப் கரலேஷனில் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டைப் மாடரேட்டிவ் பாசிட்டிவ் கரலேஷன். இந்த டைப்பை பொறுத்தவரை உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஒய்யோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். பட் லீனியராக உங்களுக்கு வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகாது. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தவங்க வந்து மந்த்லி சேலரி வாங்குறது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி அவங்க மந்த்லி சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அதோட டேட்டா தான் நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டேட்டாக்கு நம்ம ஸ்கேட்டர் டயக்ராம் வந்து டிரா பண்ணால் உங்களுக்கு வந்து எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் ஒய்யோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். பட் லீனியராக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகாது. உங்களுக்கு வந்து ரேண்டமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டைப் நோ கரலேஷன். இப்போ ஒரு டேட்டா செட்ல வந்து எக்ஸ் அண்ட் ஒய்னு 2 வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுல நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து சேஞ்ச் பண்றதுனால இன்னொரு வேல்யூ வந்து பெருசா வந்து எந்த ஒரு இம்பாக்ட்டுமே ஆகாது. இதை தான் நம்ம வந்து நோ கரலேஷன் சொல்லுவோம். இப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சிட்டியில் வந்து ஒரு இயரில் வந்து எவ்வளோ கிராஜுவேட் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டி வந்து நான் எக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அந்த சிட்டியில் வந்து ஒவ்வொரு இயருமே வந்து எவ்வளோ ஜாப் வேகன்சி வந்து ஓப்பனிங்கில் இருக்குது அதோட குவான்டிட்டி நான் வந்து ஒய்யில் கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம வந்து ஸ்கேட்டர் டயக்ராம் ட்ரா பண்ணால் உங்களுக்கு வந்து எல்லா டாட்டுமே ரேண்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வேல்யூஸ் வந்து எங்கேயாவது சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஸ்கேட்டர் டயக்ராமில் எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. இதை தான் நம்ம வந்து நோ கரலேஷன் சொல்கிறோம். 4th டைப் மாடரேட் நெகட்டிவ் கரலேஷன். இந்த டைப்பை பொறுத்தவரை எக்ஸ் அண்ட் ஒய்னு 2 வேல்யூ இருக்குன்னா ஒரு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக இன்னொரு வேல்யூ வந்து கிராஜுவலாக வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக அது வந்து விற்பனை ஆகக்கூடிய குவான்டிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இதோட டேட்டா தான் நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டேட்டாக்கு நம்ம ஸ்கேட்டர் டயக்ராம் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த லைன் வந்து மேலேருந்து கீழ் நோக்கி நெகட்டிவாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. பட் இது டிக்ரீஸ் ஆகுறது அந்த அளவுக்கு உங்களுக்கு லீனியராக இல்லாமல் ரேண்டமாக கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியுது. இதை தான் வந்து நம்ம மாடரேட் நெகட்டிவ் கரலேஷன் சொல்கிறோம். அதாவது ஒரு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக இன்னொரு வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. கரலேஷனில் ஃபைனல் டைப்பு பர்ஃபெக்ட் நெகட்டிவ் கரலேஷன்.
இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக இன்னொரு வேல்யூ வந்து கிராஜுவலாக லீனியராக வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து முடிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. அது முடிக்கக்கூடிய டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு வைங்க. அப்போ அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய டைம் வந்து கிராஜுவலாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டோட சக்ஸஸ் ரேட் வந்து உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த டேட்டாக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கேட்டர் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணால் உங்களுக்கு வந்து லைன் வந்து இந்த மாதிரி தான் லீனியராக கிராஜுவலாக இருக்குது. இந்த பர்ஃபெக்ட் நெகட்டிவ் கரோலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1:1ங்கிற ரேஷியோவில் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் லீனியர் லைனாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். டிஸ்ட்ரிபியூஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போகிற கிராஃபிக்கல் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம். ஹிஸ்டோகிராமை பொறுத்தவரை உங்களுக்கு பார் கிராஃப் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஹிஸ்டோகிராமில் இருக்கிற டேட்டா இன்டர்வல்ஸை குரூப்பாக பண்ணி வச்சுருப்பாங்க. இது கேட்டகரி வைஸாக டேட்டாவை வந்து கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. கண்டினியூஸாக இருக்கக்கூடிய டேட்டாஸ்க்கு வந்து ஹிஸ்டோகிராம் தான் நல்ல பெஸ்ட்டு சூட்டாக இருக்கும். இப்போ ஹிஸ்டோகிராமுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ப்ராஜெக்ட்டில் 15 டீம் மெம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு வாரத்தில் அந்த ப்ராஜெக்ட்டில் வந்து எவ்வளோ ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்கிற டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த டேபிளை வந்து 2 காலமாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு காலமில் வந்து ஹவர்ஸோட கவுண்டு, செகண்ட் காலமில் வந்து எவ்வளோ குவான்டிட்டி வந்து டீம் மெம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கிறது பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹவர்ஸை வந்து நம்ம 2 பிரிச்சுக்கலாம். 0 to 2 hours, 2 to 4 hours, 4 to 6 hours அந்த மாதிரி நம்ம 2 ஹவர்ஸாக பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி செகண்ட் காலமில் வந்து 0 to 2 ஹவர்ஸில் வந்து அந்த டீம் மெம்பர்ஸ் வந்து ஒரு வாரத்தில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, 2 to 4 ஹவர்ஸில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்கிற டேட்டா வந்து நம்ம வந்து இதில் போட்டுடலாம். இப்போ இந்த இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு நம்ம ஒரு பார் சார்ட் வந்து ரெடி பண்ணலாம். இந்த பார் சார்ட் தான் நம்ம வந்து ஹிஸ்டோகிராம்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 to 4 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணவங்களோட குவான்டிட்டி தான் அதிகமாக இருக்குது. இந்த டீட்டெயிலை நம்ம இந்த ஹிஸ்டோகிராம் சார்ட்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போகிற கிராஃபிக்கல் மெத்தட் நார்மல் ப்ராபபிலிட்டி பிளாட்ஸ். ஒரு சாம்பிள் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டட் பாப்புலேஷன்ல இருந்து எடுத்திருக்காங்களாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நார்மல் ப்ராபபிலிட்டி பிளாட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் பாப்புலேஷன்ல இருந்து எடுத்த சாம்பிள் டேட்டாவை நார்மல் ப்ராபபிலிட்டி பிளாட்ல காட்டும்போது அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு ட்ரில்லிங் ஆப்ரேஷன் நடக்குது. அந்த ட்ரில்லிங் ஆப்ரேஷனில் ட்ரில் பண்ணக்கூடிய அந்த டயாவோட சைஸ் வந்து கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டாவை நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஒரு நார்மல் ப்ராபபிலிட்டி பிளாட்டை கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் வந்து கிரியேட் பண்ணுறது தான். இதை கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மீன் ரேங்க் ப்ராபபிலிட்டியை வந்து கால்குலேட் பண்ணணும். மீன் ரேங்க் ப்ராபபிலிட்டியை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மீன் ரேங்க் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை n+1 × 100. இதில் n பார்த்தீங்கன்னா சாம்பிளோட சைஸ். இப்போ மீன் ரேங்க் ப்ராபபிலிட்டி எஸ்டிமேஷனுக்கு ஃபுல்லி பாப்புலேட் டேபிள் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய டேட்டாவை யூஸ் பண்ணி லாக் பேப்பர் இல்லைன்னா மினி டேப்பில் ஒரு கிராஃப் பிளாட் வந்து ரெடி பண்ணணும். மினிடாப்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேர். இது வந்து 6 Sigmaல ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மினிடாப் நார்மல் ப்ராபபிலிட்டி பிளாட்டோட இன்ஸ்ட்ரக்ஷனும் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துறேன். அதே மாதிரி கம்ப்ளீட்டான கிராஃபும் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். இப்போ இந்த கிராஃபை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும் ரேண்டமாக இருக்கக்கூடிய சாம்பிள்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வந்து எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு. இதனால அந்த டேட்டா எல்லாமே நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் பாப்புலேஷன்ல இருந்து எடுத்தது நமக்கு தெரிய வருது.